பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தீபாவளி நாளில் மது விற்பனையை அதிகரிக்க அரசு எதுவும் செய்வதில்லை, தானாக விற்பனை அதிகரிக்கிறதென மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறினார். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு தான் வரோம். ஏறத்தாழ 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே படிப்படியாக அதை குறைத்து, அதாவது அதில் போய் பழக்கமானவர்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருகிறது. ஒரே நாளில் மூடிவிட்டு போக முடியாது என்பது ஒரு நடைமுறையில் இருக்கிற சிக்கலை கண்டிப்பாக எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். எனவே படிப்படியாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே அரசு தீவிரமாக இருக்கிறது. அதை சேல்ஸ் அதிகமாக்குறதுக்காக எந்த தனி முயற்சியும் அரசு எடுப்பதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு பழக்கம் ஆகிருக்கு. அதை நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் என்பதை அவர்களோடு ஒட்டித்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். சட்டமோ மற்றதோ அதை நாம் செய்துவிட முடியாது. எனவே அவர்களிடத்திலே அதை மாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும். அந்த ஒரு நாளில் அது உயர்ந்து விட்டது, மற்ற நாளில் அது வராமல் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். மற்ற நாளில் தொடர்ந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு நாள் லீவ் கிடச்சிதுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணுமோ ஒழிய, மற்ற நாள்கள் இது இல்லாமல் இருக்கிறதே மகிழ்ச்சி. அது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக. இந்த பாட்டிலை கொண்டு போய் ரோட்டில் போடுறாங்க, இந்த பாட்டிலை கொண்டு போய் வயலில் போட்டுறாங்க. அதில் எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். இதில் கோர்ட்டு சொல்லித்தான் உத்தரவே போட்டிருக்கிறது. கோர்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நீலகிரிக்கு தான் போட்டாங்க. அங்கே எல்லா விலங்கினங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே அங்கே பாட்டில் போய் விழாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழி, பைபேக் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட்டு தான் சொல்லிச்சு. அடுத்து படிப்படியாக எல்லா இடத்தும் கொண்டு போக சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ அப்படி செய்யும் பொழுது அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம பில் போடும் போதே உடனே நாங்கள் இதை சொல்லும் போது அதை தவறாக சித்தரிக்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியில் எல்லாரும் கைகோர்த்து போகணும். உடனே அதை தவறாக சித்தரிக்கிறது. அந்த பாட்டில் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்காக பில் போடுகிற பொழுதே அதற்கு ஒரு 10 ரூபாய் மேலே பாட்டிலுக்காக என்று பில் போடப்படுகிறது. அந்த பில்லிலேயே இருக்கும். அது அக்கௌண்ட்டில் தான் அரசாங்கத்திற்கு வருகிறது, அந்த துறைக்கு அக்கௌண்ட்டில் தான் வருகிறது. அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற பொழுது அந்த பணம் 10 ரூபாய் அக்கௌண்ட்லேயே திருப்பி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கிளியர் அக்கௌண்ட்.